ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த vlog வந்து ஏலன் குட்டிக்கு மொட்டை அடிக்க போகிற ஒரு vlog தான். இந்த வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்கும். பரவாயில்ல, 10 daysக்குள்ளேயே எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாருமே வந்து அடுத்த நாளோ அன்றைக்கே கூட போட்டுருவாங்க. பட் என்னால் எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியுது. ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால பெருசாக வீடியோஸ் மேலாம் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஹெக்டிக்காக இருக்குது. சாரி ஃபார் தட். கண்டிப்பாக எனக்காக ஒரு 1000 சப்ஸ்கிரைபரில் 10 பேர் ஆச்சு வீடியோ போடலையே, ஆளை காணோமே அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. அவங்களுக்காக தான் இது எல்லாமே. ஸோ அன்றைக்கி காலையில் 8:30க்கு தான் நாங்கள் கிளம்பிருந்தோம். அதுவும் எல்லாம் சோகமாக அப்படியே மௌனத்தில் இருந்தாங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. பசி வேறு. அதுவும் இல்லாமல் மெயினாக போகும்போது குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருந்ததுனால பாட்டு போடல. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே மூட் அப்செட்டாக, என்னடா பண்ணுறது, எப்படா போய் சேருவோம், பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சி வச்சுருந்தாங்க. கடைசி வரைக்கும் எங்கேயுமே நிறுத்தலை. நான் ஸ்டாப் வண்டி மாதிரி போய் கோயிலில் தான் நிறுத்தினாங்க. நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகவே 11 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல நேரமே வந்து 11:30க்கு தான். ஸோ அப்போ தான் வந்து மொட்டை அடித்து காது குத்துவாங்க. 1/2 hour இருந்துச்சு. அதில் போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். காலையிலேயே எல்லோரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால ஒரே பசி. நிறுத்த சொல்லி 2-3 டைம் சொன்னாங்க. பட் அந்த டிரைவர் காதுலேயும் விழலை, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க காதுலேயும் விழலை. ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. குட்டியும் வந்து என்கிட்ட வரவே இல்லை. ஏறினதுலேருந்து ஒரே தூக்கம். நல்லா தூங்கிட்டு இருந்தா. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா, சீக்கிரமாகவும் சாப்பிட்டுட்டா. அதனால் ஒரே ரெஸ்ட் மோடு தான். எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியோ என்கிட்ட கொடுக்கலடா சாமி, கிளம்பியிருக்கோம், புடவெல்லாம் கலைஞ்சு போயிடும், இவன் நம்மக்கிட்ட வந்தானா. அதுவும் இல்லாமல் கழுத்தில் காதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே பிச்சிட்டு இருப்பான். அதனால் தூங்கிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரே பிளான் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் கேன்சல் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே பெருசாலாம் பிளான் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம பிளான் பண்ணால் சொதப்பிடும். இந்த 9th month பண்ணலான்னு நினச்சோம். பட் அதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக 11 months பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா எங்கள் ஊர் சைடெலாம் வந்து 9 months இல்லைனா 11 months, அப்படி இல்லைனா 3 years கழிச்சு தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் வந்து 1.5 வயசில் அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. பட் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான். அப்படிங்கிறதுனால 11 months என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ சிம்பிளாக பண்ணாலும் பரவாயில்ல, அடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு திருப்பதி போகலாம், 2 பேர் மட்டும் போய் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்துட்டோம். அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பையன், அதனால் எப்படி வந்து இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது, யாருமே இல்லாத மாதிரி நம்ம ஏன் பண்ணணும், எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டு சைடில் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ஃபஸ்ட்டு மொட்டை சிம்பிளாக முடிச்சுட்டு அப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா அப்படியே ஒரே கன்ஃபியூஷன், இல்லை நல்லாவே பண்ணலாம், இங்கேயும் பண்ணாமல் என்ன அப்படின்னு இவர் சொன்னதுனால இந்த பிளான் அப்படியே சொதப்பலாகவே இருந்துச்சு. ஃபைனலாக எப்படியோ இதுக்கும் நிறைய தடங்கள் வந்துச்சு. எல்லாத்தையும் மீறி ஒரு வழியாக மொட்டை அடிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி தான். அதுவும் மொட்டை அடித்து முடித்து காது குத்துற வரைக்குமே வந்து அந்த நாள் சிறப்பாக முடிஞ்ச மாதிரியே இருக்காதுல்ல. அதுவும் இல்லாமல் இவன், நான் என்னமோ நினச்சேன் ரொம்ப காமாக இருப்பான், சொல்கிற பேச்சு கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்குமே காமாக தான் இருந்தான். அவர் வந்து தண்ணி, அந்த ஜில்லாக இருக்கிற தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுனது பயந்துட்டான். அவனுக்கு எப்படி சொல்கிறதுனா, நார்மலாகவே இல்லை, எப்பயும் போல் இருக்கிற மாதிரியே இல்லை. அழுதுட்டு அவன் வந்து கோஆப்ரேட்டே பண்ண கிடையாது. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த பெரியவங்க தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல, இவன் இப்படி தான் இருப்பான், அவனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கேட்கவே இல்லை. எப்படியோ அவர் மொட்டை அடிக்கிறவர் ரொம்ப காமாக பொறுமையாக இருந்து கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அடித்தார். நாம் வந்து வேறு ஏதாச்சும் கோயில், திருப்பதி இந்த மாதிரிலாம் போயிருந்தால் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு தெரில. அங்கே வந்து நம்மளை மாதிரி கியூவாக 10 பேர் 20 பேர் நிற்பாங்க. இங்கே வந்து நம்ம சொல்கிற டைமிங் நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். சாப்பாடு வாயில் வச்சா, சாப்பாடு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாயில் வச்சா அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கான். பட் அப்பயும் அழுதுட்ருக்கான். பாதி மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். எல்லாம் மாற்றி திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் அந்த பக்கம் போங்க, நீங்கள் இந்த பக்கம் போங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஏன்ட்டு தான் கொடுத்தாங்க. பாதி மொட்டை அடிச்சுட்டு, முடியலம்மா நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓரளவுக்கு காம் ஆகிட்டான். அப்புறமா வாங்கிட்டு வந்த நகை, அப்புறம் அக்கா, அண்ணா, அண்ணி எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் மோதிரம், கம்மல் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ விற்கிற விலைக்கு வந்து
போடுறது பெரிய விஷயம் கிடையாது, போட்டு விட்டுறலாம். ஏதாச்சும் ஒன்று இவனை நம்பிக்கிட்டு இவன் பத்திரமா வச்சுப்பான் அப்படிலாம் நம்பி விட்டுற முடியாது. யாராச்சும் ஒரு ஆள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும் போல். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 10,000 11,000 போட்டாலுமே இப்போ ஒரு பவுன் ஒரு கிராம் கூட வர மாட்டேங்குது. ஒரு பவுன்லாம் வந்து ஒரு கை 2 கைக்கு போட்டு விட்டுட்டு ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ எல்லோரும் போட்டு விட்டாச்சு. திருப்பி அவங்க பண்ணுற மாதிரி நாமளும் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காகவே வந்து இப்போ இருந்தே காசு சேர்த்து வைக்கணும் போல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சைஸ் பெருசாக இருந்துச்சு, வச்சு போட்டுக்கலாம். பட் நான் வாங்கின ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 6 மாத குழந்தைக்கு வாங்கின மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் எல்லோரும் சொன்னாங்க, உனக்கே தெரில என்ன சைஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேருமே வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கும், குட்டியாக இல்லையா அப்படின்னு வர கேட்டோம். இல்லை இதுதான் ஸ்டார்டிங் சைஸே அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து டக் பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி போனால் கடைசிக்கு அந்த ட்ரெஸ்ஸே அவனுக்கு பத்தலை. அவன் வளர்ந்துட்டான் அப்படின்றது எங்கள் 2 பேராலேயும் வந்து அது ரியலைஸே பண்ண முடியல, இன்னும் குட்டியாகவே இருக்கா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லோக்கல் அனஸ்டிக் ஜெல்லாக தடவி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாட் மட்டும் எங்கே குத்தணும் அப்படின்னு நாம் மாமியார் தான் வச்சாங்க. ஸோ அதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன் ஷாட் அடிக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ வீட்டில் எல்லாருமே அதெல்லாம் செட் ஆகாது, அது இப்போ வந்த ட்ரெண்டு, உங்களுக்கெலாம் வந்து கையில் தான் குத்துனது அப்படி இப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபைனலாக இந்த 10 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். இது வரைக்குமே அவனுக்கு இந்த அலர்ஜி ஆனதோ இல்லை புண்ணானதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு காது குத்துனதுக்கு வலியும் எதுவும் தெரில போல். அதுக்கப்புறமா அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. குத்தும்போது மட்டும் ரொம்ப அழுதான். கண்டிப்பாக பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவன் இது வரைக்கும் பிறந்தப்பத்துலேருந்தே வந்து அழுததே கிடையாது. பசிக்கு கூட ஜஸ்ட்டு சினுங்குவான், அவ்வளோதான். கண்ணில் தண்ணியே வராது. என் வீட்டுக்கார் வேறு கண்ணை வேறு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அது பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் திருகாணி வேறு போட முடியல. அவன் பண்ண அலப்பறைக்கு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி திருப்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் முடியல. அப்புறம் அவரோட அண்ணா பையனுக்கு மொட்டை அடித்தாங்க. அந்த கிளிப்ஸ்லாம் பெருசாக யாருமே எடுக்கலை, ஒரே ஒரு கிளிப் தான் இருந்துச்சு, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சார் ஓரளவுக்கு காம் ஆகிட்டார். திருகாணியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, ட்ரெஸ்ஸும் எல்லாம் மாற்றியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கு மேலே நான் ஒன்று பிளான் பண்ணி எடுத்தேன், பட் அது ஒரு மாதிரி அமைஞ்சிச்சு. அப்புறம் ஓரளவுக்கு காம் ஆகிட்டான். மாலெல்லாம் வந்து போட்டு அழுவான், கசகசன்னு இருக்கும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் இருந்தாலே பார்த்தாலே அவனுக்கு ஒரு ஜாலி. ஒரு பிறந்த 15 டேஸ்லேருந்தே எடுத்துகிட்டு வெளியே சுற்றிட்டு நல்லா பழகியாச்சு. நான் மாலை எப்பயுமே நம்ம போட்டு சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். இன்றைக்கி ஆச்சு ஒரு நாள், அது இந்த மாதிரி அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போட முடியும். சொன்னால் இவரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுகிட்டே தான் இருந்தார். பரவாயில்ல, கோவப்பட்டால் படட்டும்னு நானும் போட்டு விட்டாச்சு. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அண்ணாவுக்கு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மோதிரமும் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் எல்லோரும் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜாலியாக போகிறப்ப மட்டும் தூங்கவே இல்லை. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு சிரிச்சிட்டு அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு கொடுத்தா தான் மறுபடியும் காமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு சைடில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வேறு வாங்கினோம். அந்த ஐஸ்கிரீம் ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் என்தூஸாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஏன்டா இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லாத ஆளே கிடையாது. ஃப்ளேவர் சுத்தமாக நல்லாவே இல்லை. அதுவும் கடையிலேருந்து பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயே ஒரு ஒரு 150 மீட்ரு கூட இருக்காது, அதுக்குள்ளேயே அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சாப்பிடவே முடியல. ஃபைனலாக நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பாட்டு போட்டுட்டாங்க. இப்போலாம் வந்து பெருசாக ஆடணும், நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு 4-5 ஸ்டெப்பு தான். பசங்களாக ஆடினா நல்லா தான் இருக்கும். நாம்பளாக போனால் அவங்களுக்கும் நாம் ஏதாச்சும் ஸ்டெப்பு சொல்லுவோமான்னு அவங்க ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களான்னு நாம்பளும் அப்படின்னு தான் இருக்கும். எங்கள் பெரியம்மாவும் அவங்க பங்குக்கு ஒரு 2-3 ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அதை பார்த்து நாங்களும் காப்பி அடித்து, இந்த பழைய பாட்டுனா அவங்க சொல்கிறது தானே ஸ்டெப்பு, நமக்குலாம் ஒன்றும் தெரியாதுல்ல. சொல்லப்போனால் எனக்கு பாட்டு தெரியாது, ஆடவும் தெரியாது, வீடியோவும் பார்க்க மாட்டேன், படமும் பார்க்க மாட்டேன். அதனால் இந்த கேட்டகிரியில் என்னை சேர்க்கவே மாட்டாங்க. நான் பாட்டுக்கு ஓரமாக அமைதியாக தான் உட்காந்துருந்தேன். இவங்க என்னமோ நான் டான்ஸர் மாதிரியும் நீங்கள் வந்தால் தான் ஆடுவோம் அப்படியே உசுப்பேற்றி விட்டு என்னையும் ஆட வச்சுட்டாங்க.
அப்புறம் நாங்களெல்லாம் ஓரளவுக்கு டயர்ட் ஆகிட்டோம். எங்கள் அக்கா பையனை ஃபஸ்ட்டு கூப்பிட்டோம். நான் வரல அப்படின்லாம் சொன்னான். ஆனால் ஒரு பாட்டு போட்ட உடனே அவன் வந்து ஆடினதும் நாங்களாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்து அவ்வளோ சூப்பராக இந்த வைபே செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்கும் அவன் ஆடுறதுக்கும் இவன் இப்படியெல்லாம் ஆடுவானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காமாக இருப்பான், பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டான், திட்டினாலும் அமைதியாக தான் இருப்பான், ஏதாச்சும் சொன்னால் செய்வான், ரொம்ப சமத்தாக இருப்பான். நாங்களாம் ஆடி முடித்ததும் டயர்ட் ஆகிட்டோம். அப்புறம் இந்த 2 எனர்ஜெட்டிக் கேர்ள்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் ஊர் போய் சேர்ற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இன்பிட்வீனில் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம். நாங்கள் 11 o'clock சாப்பிட்டது. ஆஃப்டர்நூன் யாருமே வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிடவே இல்லை. கிருஷ்ணகிரி ஹைவேல வந்து எல்லா சீசனல் ஃப்ரூட்டுமே இருக்கும். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட் வந்து அங்கே விற்றுட்ருப்பாங்க. நிறைய கடை இருக்கும். அந்த மாதிரி நிறுத்தினாங்க. எதுக்கு நிறுத்தினாங்கன்னு தெரில. எல்லோரும் இறங்குனாங்கன்னு சொல்லிட்டு நானும் இறங்கினேன். கடைசியில் பார்த்தா நுங்கு. சரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போய் சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது, இது கொடுத்து ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஒரு ஆளுக்கு 10-15 சாப்பிட்டாலுமே வந்து ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு இளநீ குடிக்கலான்னு பார்த்தா அந்த இளநீ வந்து சுடுதண்ணியை விட மோசமாக இருக்குது. இவர் இருக்காரே இந்த வியாபாரம் பண்ணுறவர், இளநியை வந்து நல்லா வெயிலில் போட்டு வச்சுருந்தார். நாங்கள் ஏதோ ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரியாமல் வாங்கிட்டோம். நல்லா சூடாக இருந்துச்சு. நாங்கள் உட்காந்த இடத்துல போட்டிருந்தா கூட அது ஜில்லுன்னு இருந்திருக்கும் போல். இல்லை அது மேலே ஏதாச்சும் இலை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கலாம். வாங்கின யாருமே ஐயோ இளநீ வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவுமே இல்லை. இவங்கள நம்பினா அப்புறம் வீட்டுக்கு போய் நாம் தான் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு 10 நுங்கு தான் சாப்பிட்டோம். 10 நுங்கே வந்து 100 ரூபா. காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ரேட் கேட்கும்போது என்னடா இவ்வளோ ரேட்டாக இருக்குது. சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை எப்பயுமே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பெருசாக தெரியாது. நம்ம வந்து ஊர்லேயே இருந்துட்டு நம்ம தோட்டத்துலேயே கிடைக்கும். ஸோ இது 100 ரூபாவா, 100 ரூபாவா அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பெரியம்மா வேறு சந்தைக்கு போவாங்க. அவங்களுக்கு வியாபாரத்தை பற்றி எல்லாம் தெரியும். 12 கொடுப்பா 13 கொடுப்பா அப்படின்னு பேசி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டுட்டு, சார் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நுங்கு சாப்பிட்றாரு. நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தார். அதில் வர தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த தண்ணியெல்லாம் நான் பெருசாக குடிக்க மாட்டேன். பட் அவன் நல்லா தான் குடிச்சிட்டு இருந்தான். ஃபைனலாக ஃபங்க்ஷனில் சிறப்பாக முடிஞ்சிச்சு. வீட்டுக்கும் வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.